பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டோட அக்கௌண்டன்சி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸில் பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்டன்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க்கு கேட்பாங்க. அந்த 1 மார்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக் பேக்லேருந்து தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க இப்போத்தில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸில் எல்லாமே. ஸோ நீங்கள் புக் பேக்கே மேக்ஸிமம் படிச்சிங்கனாலே நீங்கள் அதிகமாக அந்த 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சில இன்வென்ஷன்ஸ், அதாவது இந்த புக் என்ட்ரிஸ் கண்டுபிடிச்சது யார், ஜேர்னல் என்ட்ரியை கண்டுபிடிச்சது யார், அந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் வந்து சிலது இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டாங்க. அது மட்டுமே பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், நம்ம 20 out of 20 எடுத்துடலாம். அண்ட் தென் 2 மார்க்ஸ் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கொடுப்பாங்க, 10லேருந்து 7 எழுதணும். அந்த 10லேருந்து 7 எழுதுகிற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் சம்ஸு அதர்வைஸ் தியரி கேட்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5, அதாவது 10ல் 5 தியரியும் 5 சம்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் அது 7 அட்டன் பண்ணோன்னா கண்டிப்பாக தியரி படித்தே ஆகணும். ஸோ சில தியரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்குது லெசன் வைஸாக நாங்கள் கொடுத்துருக்குறேன், 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸு. ஸோ நீங்கள் இது மட்டுமே பார்த்தாலே போதும், சம்ஸை தாண்டி நீங்கள் எழுதுகிற தியரி பேப்பர்ஸில் ஸ்கோர் பண்ணி ஈஸியாக அக்கௌண்டன்ஸில் சென்டம் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 7 கொஸ்டின்ஸ் எழுதணும் அவுட் ஆஃப் 10. அதுலேயுமே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 50% வந்து இதுக்காக கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் 12th ஸ்டாண்டர்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் 11th பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சம்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ப்ளூ பிரிண்ட் படி சம்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா தியரியும் வந்து 50% இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நிறைய தியரிஸ் கேட்டதுனால பசங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியலை. ஸோ அந்த தப்பை இந்த வருஷம் பண்ணாதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அக்கௌண்டன்சியில் 50% வந்து தியரிக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் சம்ஸோடு சேர்த்து. ஸோ என்னென்ன சம்ஸு தாண்டி தியரி என்னென்ன கொஸ்டின்ஸ் ஆன்சர், சம்ஸை தாண்டி தியரி என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து மார்க் பண்ணி படிச்சிருங்க. ஸோ இன்றைக்கான டேஸையும் நாளைக்கான டேஸையும் ஃபுல்ஃபில்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 5 மார்க்ஸும் அதே மாதிரி தான் எய்தர் ஆர் சாய்ஸில் கொடுப்பாங்க. அதுலேயுமே வந்து தியரி பார்ட்டில் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது கொஸ்டின்ஸு. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸு போட்டிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அண்டு சாப்டர் வைஸாக கொடுத்ததுபடி சாப்டரில் ஃபஸ்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் 2 மார்க்கு 3 மார்க்கு, அதாவது சாப்டர் 1ல் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 5ஐயும் நீங்கள் மென்ஷன் பண்ணி படிக்கணும். ஏன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 5 வந்து 2 சைடு இல்லுஸ்ட்ரேஷன் 5 பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும். அது உள்ள அது தியரி மாதிரி தான் வரும். ஸோ நிறைய டாபிக்ஸ் கொடுத்துட்டு அது எந்த சைடு வரணும், புக் சைடா இல்லை அந்த பக்கம் சைடா அப்படி. ஸோ அது இல்லுஸ்ட்ரேஷன் 5 பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையுமே நீங்கள் பார்க்கணும். 2 மார்க்கு 3 மார்க்கு அந்த மாதிரி சாப்டர் வைஸாக நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இது சார்ந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையவே கிடையாது. இதை மட்டுமே நீங்கள் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தென் சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 அது மாதிரி டில் சாப்டர் 14 வரைக்குமே நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸு அண்ட் ஆஸ் வெல் அஸ் மற்ற கொஸ்டின்ஸை சேர்த்து கொடுத்துருக்குறேன். இதுவுமே நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஏன்னா 5 மார்க்ஸையுமே வந்து தியரி லாஸ்ட் டைம் கேட்டாங்க. அந்த தியரி பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாமே தியரி பார்ட்டு, இதெல்லாமே சம் பார்ட்டு. ஸோ தியரி பார்ட்டில் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். ஸோ பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 66. அந்த பேஜ் நம்பரில் அந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 5 மார்க்ஸில் தியரி பார்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் தான் கேட்பாங்க, அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் கேட்பாங்க. அது மட்டுமே நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லா கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். அந்த 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறேன்: டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர், அண்ட் தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ், distinguish between capital and revenue expenditure, distinguish between capital and revenue receipt, causes for depreciation, limitations of computerized accounting, difference between trial balance and balance sheet, advantages of computerized accounting. ஸோ இதில் computerized accounting லாஸ்ட் சாப்டரில் 5 மார்க்ஸ் ஒன்று கண்டிப்பாக வரும். அதுவுமே தியரி மாதிரி தான் வரும். ஏன்னா லிமிடேஷன்ஸ் அப்படி இல்லைன்னா அட்வான்டேஜஸ் 2 5 மார்க்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஏதாவது 1 படித்தாலுமே சரி, 2 படித்தாலுமே சரி. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அதுலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸில் எய்தர் ஆர் சாய்ஸில் வந்து வேறு சம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது வந்துச்சுன்னா தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தியரி எழுதி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் சம்ஸ் எழுதி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தியரியில் சிலது எல்லாமே விட்டுட்டிங்கன்னா ஒரு 1 மார்க் 1/2 மார்க் கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஆனால் சம்ஸில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் வந்து சம்ஸுக்கு கொடுங்க. ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க, டஃப்பாக ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, தியரி மாதிரி வந்திருக்கு, எழுத முடியாத சூழ்நிலையாக இருக்குன்னா நீங்கள் தியரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை எழுத பாருங்கள். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதை தாண்டி எந்தெந்த சாப்டர்லாம் பார்த்தா நம்மளால் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ டாபிக் வைஸாக பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், சப்சிடரி புக்ஸ், பிஆர்எஸ், இந்த 5 சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களால் 6 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இதிலிருந்தே மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் மட்டுமே 5 மார்க்ஸ் பார்த்தா போதும். ஸோ இந்த சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கவர் ஆகிடும். 2 மார்க்ஸும் சரி, 3 மார்க்ஸும் சரி, 5 மார்க்ஸும் சரி. அதாவது 3 4 5 6 7 அண்டு 10 11 12 13 10 11 13 அண்டு 14 இந்த சாப்டர் மட்டும் பார்த்தாலே உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் எழுத போகிற லாஸ்ட் எக்ஸாம் வந்து மேக்ஸிமமாக ஸ்கோர் பண்ண பாருங்கள். இன்னும் வந்து இதுக்கப்புறம் இருக்க போகிற அந்த வேறு என்ன எக்ஸாம் இருக்குது சூர்யா? அக்கௌண்டன்சி அண்டு காமர்ஸ் இருக்கா? இதுக்கப்புறம் வரப்போகிற அக்கௌண்டன்சியோ காமர்ஸ் எக்ஸாமினேஷனும் நல்லபடியாக எழுதுங்க. ஏன்னா அக்கௌண்ட்ஸில் சென்டம் எடுத்திங்கன்னா உங்களோட டோட்டல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அக்கௌண்ட்ஸில் மேக்ஸிமம் சென்டம் எடுக்க பாருங்கள். சென்டம் எடுக்க டிப்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்கூல்லேயும் கொடுத்துருப்பாங்க, சில பேர் நிறைய கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்டன்சியில் ஃபுல் மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நீங்கள் புக்கில் இருக்கிறத படித்தாலே போதும், அதிலிருந்து தான் கேட்பாங்க. நான் குறிப்பிட்டிருக்க இந்த டாபிக்ஸை மட்டுமே பார்த்தாலே போதும், ஃபுல் மார்க் எடுக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.